காரைக்குடி சத்யன் தேட்டர் பேக் சைடில் பிஸ்மில்லா பிரியாணி கடைன்னு இருக்குது. அங்கே வந்து சாப்பிடுங்க ப்ரோ ப்ளீஸ். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக வந்து சாப்பிட்றேன். தலைக்கவசம் அணிவோம், உயிரை காப்போம். ஓகே, இது எந்த ஏரியான்னு சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம புறப்பாடு. ஓகே, அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா. அது எங்கே இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக சத்யன் தேட்டரை ரீச் பண்ண போகிறோம். அப்படியே படம் பார்க்கலாம்னு ஆசை தான். ஓகே, பைசன் படம் போய்க்கிருக்கு, நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, பார்ப்போம். அப்படியே அந்த சந்து இருக்குது பார்த்தீங்களா சைடில், அப்படியே போனோம்னா முத்தாலம்மன் கோயிலுக்கு சைடில் பிஸ்மில்லா. ஓகே, வந்தாச்சு. பிஸ்மில்லா பிரியாணி அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் ரெண்டுமே கிடைக்குது. உள்ளே போகிறோம், கண்டிப்பாக அமர்க்கலமாக போகிறோம். பிஸ்மில்லா பிரியாணி ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே தான். பிரியாணியும் கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்த்தேன். போர்டையும் பார்த்துங்க, ரேட்டையும் பார்த்துக்குங்க. ப்ளஸ் வந்து இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளியாக இருந்தார். எனக்கு இந்த அண்ணனை ரொம்ப வருஷமாக தெரியும். பார்த்தா இன்றைக்கி முதலாளி. அவரோட தன்னம்பிக்கையை விடலை. என்றைக்குமே தன்னம்பிக்கை வந்து நமக்கு கை கொடுக்கும். அதனால் என்றைக்கும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் விட்டுறாதீங்க. இன்றைக்கி அவர் முதலாளி. ரொம்ப வருஷமாக நான் தொழிலாளியாக பார்த்தேன், இன்றைக்கி அவர் முதலாளியாக இருக்கார். வேறு லெவல். உண்மையாகவே வாழ்த்துக்கள் அண்ணா. பிரியாணி கலரு சும்மா அமர்க்கலமாக இருக்குது. சும்மா அடித்து தூள் கிளப்புறாரு. பாருங்கள் அண்ணனோட ஸ்டைலை பாருங்கள். க்குள் இருக்கும் சக்தியை நம்பு, அது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும். அதனால் வந்து அண்ணன் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். கண்டிப்பாக அவங்கவுங்களுக்குள்ள இருக்க சக்தியை நம்புங்க. உங்களை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நமக்கு வந்துருச்சு பிரியாணி. ஓகே, இன்றைக்கி ஒரு புடி. உண்மையாகவே பிரியாணி பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் தான் இருக்குது. நல்லா இருக்குது பிரியாணி. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து பிரியாணி லவர் தான். அது போக அந்த பிரியாணிக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது கமெண்ட் அப்படின்றது தான் தவிச்சிருக்கேன். பிரியாணினாவே நமக்கு உயிர் தான். அதான் கரெக்டாக சத்யன் தேட்டருக்கு பேக் சைடில் இருக்குது இந்த கடை. பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணையிலே பிரியாணி வந்து உண்மையாகவே டேஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாரு. இன்றைக்கி வந்து அவர் முதலாளி. அப்போ அவர் கடை பிரியாணி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அது போக வந்து பிரியாணி சூப்பராக இருக்குது. கலரும் வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது.